இந்த டீச்சர்ஸ் மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்ட படிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்கறாங்க. ஆனா நாங்க மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கணும். இது என்ன சார் லாஜிக்? உள்ள மிஸ் ரவுண்ட் சொல்லி தருவாங்க, டான்ஸ் ஆடலாம். பேக்க தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட்னு. என் தாத்தாக்கு 60 வயசுல வந்த முதுகு வலி எனக்கு 5 வயசுலயே வந்துருச்சுவேன். முட்டி போட சொன்னா நம்ம கால் ஸ்ட்ராங் ஆகும், கையை தூக்க சொன்னா தோல் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் இலவச ஜிம் மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு, மாணவர்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு அம்மா ப்ளீஸ் இன்னும் 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்ற வீடு சந்தோஷம் தருதா? இல்ல யூனிஃபார்ம் போட்டு பேக் மாட்டி நண்பர்கள் கூட ஆட்டம் போடுற ஸ்கூல் சந்தோஷம் தருதா? இத பேசுறதுக்கு 2 டீம் ரெடியா இருக்காங்க. வாங்க பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம். மேடம், நிச்சயமா வீடு தாங்க பெஸ்ட். ஸ்கூல்னு சொன்னாலே எனக்கு காய்ச்சல் வருது. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும். ஐயோ டைம் ஆச்சு, வேன் வந்துருச்சுன்னு அம்மா கத்துவாங்க. ஆனா லீவு நாள்ல வீட்ல பாருங்க, நான் 10 மணி வரைக்கும் தூங்குவேன். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்ல எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்க்கலாம். ஸ்கூல் போனா கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க எழுதணும். இந்த டீச்சர்ஸ் மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்ட படிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. மேத்ஸ் டீச்சருக்கு சயின்ஸ் தெரியாது, சயின்ஸ் டீச்சருக்கு ஹிஸ்டரி தெரியாது. ஆனா நாங்க மட்டும் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும், எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுக்கணும். இது என்ன சார் லாஜிக்? அதனாலதான் சொல்றோம், வீடு தாங்க ஜாலி, ஸ்கூல்ல நாங்க காலி. மேடம், வீடு தான் சந்தோஷம் சொல்றாங்களே, வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா வாழ்க்கையில சாதிக்க முடியுமா? ஸ்கூல்ல மிஸ் எனக்கு ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, ரவுண்ட் சொல்லி தருவாங்க, டான்ஸ் ஆடலாம். வீட்ல நான் தனியாளு, ஆனா ஸ்கூல்ல எனக்கு ஒரு கேங்கே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடலாம். ஸ்கூலுக்கு போறது ஒரு ட்ரைனிங். காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறது கஷ்டம்தான். ஆனா அப்போதான் எதிர்காலத்துல பெரிய பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஆக முடியும். வீட்ல டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போகும், ஆனா ஸ்கூல்ல போர்டை பார்த்தா அறிவு வளரும். நாளைக்கு நாம ஜெயிச்சு பெரிய ஆளாகிறதே நினைச்சு பார்த்தாலே இன்னைக்கு சந்தோஷமா ஸ்கூல் போலாங்க. மேடம், சிஇஓ ஆகிறது, அமெரிக்கா போறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஹெல்த் முக்கியங்க. ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்க எவ்வளோ வெயிட்னு. என் தாத்தாக்கு 60 வயசுல வந்த முதுகு வலி எனக்கு 5 வயசுலயே வந்துருச்சுவேன். அந்த பேக்கை தூக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன்னா இல்ல மலை ஏற போறேனானே தெரியலங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க காலையில மட்டுமா படிக்கிறோம்? ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் கிளாஸ், சம்மர் கிளாஸ், வின்டர் கிளாஸ்னு லீவு நாள்ல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. எங்களுக்கு நிம்மதி வேணும், சுதந்திரம் வேணும், அது எங்க வீட்ல தான் கிடைக்கும். எங்க மிஸ் ஒரு நாள் லீவ் போட்டா கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எங்களை ஃப்ரீயா விட்டாலே நல்லா படிப்போங்க. மேடம், ஸ்கூலுக்கு வந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வீட்லயே இருந்தா வெறும் சோம்பேறி தான் ஆக முடியும். ஸ்கூல்ல மிஸ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட்லாம் கஷ்டம் சொல்றாங்களே, ஆனா அதுதாங்க நம்மள ஸ்ட்ராங் ஆக்குது. மிஸ் முட்டி போட சொன்னா நம்ம கால் ஸ்ட்ராங் ஆகும், கையை தூக்க சொன்னா தோல் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் இலவச ஜிம் மாதிரிங்க. மேக்ஸ் பீரியட் ஒரு நெருப்பு மாதிரி கணக்கு டீச்சரை சமாளிச்சுட்டா வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கலாம். வீட்ல இருந்தா நீங்க செல்லக்குட்டி, ஸ்கூலுக்கு வந்தாதான் சிங்கக்குட்டி. எல்லா குழந்தைகளும் ரொம்ப அருமையா பேசினாங்க. வீடு நம்ம கூடு, பள்ளிக்கூடம் நம்ம வானம். பறவை கூட்டிலேயே இருந்தா பறக்க முடியாது, வானத்துல பறந்தாதான் உலகம் தெரியும். வீட்ல அன்பு கிடைக்கும், ஸ்கூல்ல அறிவு கிடைக்கும். நமக்கு 2ம் வேணும். காலையில ஸ்கூல் போய் படிப்போம், சாயங்காலம் வீட்ல வந்து விளையாடுவோம். படிப்பு முக்கியம், அதே சமயம் ஓய்வு முக்கியம். அதனால சந்தோஷமா ஸ்கூலுக்கு போங்க, ஜாலியா வீட்டுக்கு வாங்க. மின்மினி